ராகு கேது இந்த தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஜாதகத்தில், அது யோகத்தை செய்யுமா தோஷத்தை செய்யுமா அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கான்னா இருக்கு. இது மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். இருந்தாலும் இதில் ஓரளவுக்கு நம்ம நெருங்கலாம். எப்படி நெருங்கலாம் அப்படின்னா, லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகள்னு சொல்கிறோம்ல, லக்னாதிபதி 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி, இவங்க 3 பேரோட இந்த ராகுவோ கேதுவோ சேர்ந்து நின்று தசை நடத்துச்சுன்னா நிச்சயமாக அந்த பீரியட் வந்து சக்ஸஸ் ஆயிரும். ராகு தசை அல்லது கேது தசை சக்ஸஸ் ஆயிரும். இதில் இந்த 2 கிரகமும் சேர்ந்து 6, 8, 12 உட்காந்து தசை நடத்தினாலும் யோகத்தை செய்யும் ஒன்னாச்சா. ஆனால் இந்த 6, 8, 12 ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னா, தசையில் ஃபுல்லாக யோகத்தை செஞ்சுட்டு அந்த கடைசி 3 புத்தி இருக்கு பாருங்க, சூரியன் சந்திரன் செவ்வாய் புத்தி ராகு தசையில், அதே மாதிரி கேது தசையில் செகண்ட் பார்ட் 7 வருஷத்தில் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் 2வது 3.5 வருஷம் வர்ற பார்ட் இருக்கு பாருங்க, அந்த பீரியடில் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் பண்ண வச்சு லாக் பண்ணிடும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த எண்ட் ஆஃப் த டைமில் அல்லது கேது தசையினுடைய செகண்ட் பார்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் கவனமாக இருந்தாலே போதுமானது. அப்போது ராகு கேது திசை யோகத்தை கொடுக்குமாங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? திரிகோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 அதிபதிகள் சம்பந்தம் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த திசை, கவலைப்பட வேண்டியதில்லை.